சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 68. அலறுகின்ற பாசமெல்லாம் மற்றுப்போகும் அரூபவெளி தன்னிலை யடங்கி நிற்கும். தளறுகின்ற தாய்பதத்திற்றானே சேர்க்கும் தத்துவந்தோன் நூற்றாறும் தடுத்து போடும். வளருகின்ற வாய்வான யோகத்தாலே வச்சிரமிட்ட தேகமாய் வளர்ந்தானே. இதன் பொருள், உன்னை பிணைத்துள்ள உலக பாசங்கள் எல்லாம் அற்று போகும். மனம் உருவமற்ற பரவெளியில் அடங்கும். இந்த நிலை உன்னை தாயின் பராசக்தி திருவடிகளில் சேர்க்கும். உடலின் 96 தத்துவங்களின் தடையை நீக்கும். வளருகின்ற வாசி யோகத்தால் உனது உடல் வச்சிரம் பாய்ந்தது போல அழியாத வலிமை பெறும். பாடல் 69. வளருமடா இந்த முறை எரிய வேணும் மாகதப்பச் செயலே வளர வேணும். அலருமடா அழிகுழியை தள்ள வேணும் ஆயுத அட்சரத்தை தெரிய வேணும். தளருமடா தாய்பதத்தை போற்ற வேணும் தத்தை எனும் வெளிதாண்டி இருக்க வேணும். களருமடா காமத்தை கட்ட வேணும் கருவிகளை கொன்றுகடை தேறுவாயே. இதன் பொருள், இந்த முறையை அறிந்து நீ வளர வேண்டும். அந்த மரகத பச்சை அம்பாள் ஒளியில் திளைக்க வேண்டும். பிறவி குழியில் வீழ்வதை தவிர்க்க வேண்டும். அன்னையின் மந்திர அட்சரங்களை உணர வேண்டும். எப்போதும் தாயின் பாதங்களை போற்ற வேண்டும். மாயை எனும் வெளியை தாண்டி நிற்க வேண்டும். காமத்தை வெல்ல வேண்டும். ஐம்புலன்களாகிய கருவிகளை அடக்கி நீ முக்தி அடைய வேண்டும். பாடம் 70. தேறுவது லெகுவல்ல வாய்ப்பேச்சல்ல தெளிந்து சிவ யோகி என்றார் ட்ரேருவான்தான். மேறுவது மோதல் போல் பருவமாவான் மேலான பதவியிலே மேலிக்கொள்வான். ஆறுவது ஆசை என்ற கலக்கம் போகும் அகஸ்தியனே உந்தனுக்கு அறியச் சொன்னேன். நேருவது நிச்சயமும் தானங்காட்டும் நிலவரையிற் ரீபம் போல் நிற்கலாமே. பொருள், முக்தி அடைவது என்பது வெறும் வாய்ப்பேச்சல்ல, அது எளிதானதும் அல்ல. தெளிந்த சிவயோகியால் மட்டுமே இது சாத்தியம். அவன் மேருமலையைப் போல அசைக்க முடியாத உறுதி பெறுவான். மேலான இறைநிலையை அடைவான். ஆசையினால் வரும் மனக்கலக்கம் நீங்கும். அகத்தியனே, உனக்காக இதனைச் சொன்னேன். இந்த உண்மை உனக்கு நிலவரையில் எரியும் தீபத்தை போல தெளிவான வழிகாட்டும். பாடல் 71. நிற்கலாம் என்றுமே சொன்னீரையா நிமலனுக்கு உபதேசம் நீருஞ்சொன்னீர். எக்கலாம் மீறாறு தலமுன் சொன்னீர் இந்திரகிரி பர்வதத்தில் ஏறச் சொன்னீர். மிக்கலாம் ஆத்துமாவை என்றேயன்றி மேத்தினியில் தெய்வங்கள் உண்டோ சொல்லி பக்குவமாய் ஞானமது பதியச் சொன்னீர் பரவெளியில் உண்மைதனை பகருவீரே. இதன் பொருள், நிலை பெறலாம் என்று சொன்னீர்கள். குருவே, சிவபெருமானுக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். 12 தலங்களையும் இந்திரகிரி மலையில் ஏறும் முறையையும் சொன்னீர்கள். ஆத்மாவே தெய்வம் என்று சொன்னீர்கள். அப்படியானால் இந்த உலகில் வேறு தெய்வங்கள் உள்ளனவா? ஞானம் மனதில் பதியும்படி அந்த பரவெளியின் உண்மையை எனக்கு விளக்குங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.